அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு மிகவும் அற்புதமான ஒரு நாள். பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த பௌர்ணமி தினம் இன்றைய தினம். இந்த நாள்ல சிறப்பான ஒரு பூஜையை சொல்றேன். இன்றைய தினம் மாலை நேரத்துல முடிந்தவர்கள் இந்த பூஜையை செய்யுங்க. என்ன பூஜை அப்படின்னா, ஏற்கனவே பல பதிவுகள்ல இந்த பூஜையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யும்போது வெண்மை நிற பூக்களை பயன்படுத்தி அர்ச்சனை செய்யுங்கள். அதாவது குங்குமார்ச்சனை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த ஒரு அர்ச்சனையும் உங்களால் முடிந்தால் செய்யுங்கள். வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள், அதாவது மல்லி, முல்லை, நித்திய மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 3 பூக்கள் அல்லது ஏதாவது ஒரு பூ வச்சு பிரகிருத்தியே நமஹா, விக்ருத்தியே நமஹா இருக்கு இல்லையா? அதால நீங்க பூஜை பண்ணுங்க. அடுத்து வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பாயாசம், ஜவ்வரிசி பாயாசத்தை செய்து அம்பிகைக்கு இன்றைய தினம் நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து, அந்த ஜவ்வரிசி பாயாசத்தை சந்திர பகவானுக்கும் நாம நைவேத்தியம் செய்யணும். செய்துட்டு கற்பூர ஹாரத்தியை காண்பிக்கணும். ஏற்கனவே நாம் ஸ்வஸ்திக் பரிகாரத்தில் நாம் சந்திர பகவானுக்கு பால் நைவேத்தியம் வைப்போம். அதோடு சேர்த்து பாயாசம் நைவேத்தியம் வையுங்க, அல்லது பாயாசத்தில் பால் கலந்து ஒன்றாக வச்சுடுங்க. இது ரொம்பவே சிறந்ததான ஒரு அதாவது வழிபாடாக கருதப்படுகின்றது. அடுத்து மல்லிகை மலர்கள், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல்கள் தாயாருக்கு இன்றைய தினம் சமர்ப்பணம் செய்யுங்கள். அப்படி நீங்கள் சமர்ப்பணம் செய்யும்போது உங்களுடைய கோரிக்கைகளை அந்த தாயாரிடத்தில் விண்ணப்பம் செய்து கொள்ளுங்கள். இந்த விண்ணப்பத்தின் மூலம் சீக்கிரமாக தாயார் நமக்கு நாம் என்ன வேண்டினோமோ அதை நமக்கு அருளுவார்கள். இப்போ மகாலட்சுமி தாயார் கோவில் இல்லை அப்படின்னா, அதாவது தசாவதாரங்கள் இருக்கு இல்லையா? அந்த தசாவதாரங்கள் இப்போ சீதை அப்படின்னாலும் மகாலட்சுமி தாயார் தான். இந்த மாதிரி தச அவதார சுரூபங்கள் பெருமாள் எடுக்கும்போது அவர்களோடு சேர்ந்து தாயாரும் அந்தந்த அவதாரத்திற்கு ஏற்றாற் போல தாயாரும் அவதாரம் செய்வார்கள். அந்த கோவில்கள் இருந்தாலும் பரவாயில்லை. அங்கே பச்சை நிற வளையல் மற்றும் வாசனை வருகின்ற மலர்கள் இவற்றை சமர்ப்பணம் செய்யுங்க. இதன் மூலமாக நம்முடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். தாயாரினுடைய சகஸ்ரநாமங்கள் இருக்குது. அதாவது லக்ஷ்மி சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்றைய தினம் நாம் சொல்லும்போது தாயாரின் பரிபூர்ண அனுக்கிரகம் என்பது நமக்கு நிச்சயமாக கிட்டும். அது மட்டும் இல்லாமல் கோரோஜனம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்றைய தினம் மாலை நேரத்தில் நாம் அந்த ஒரு வெற்றிலைக்கு சொஸ்திக் போடும்போது பயன்படுத்துகின்ற கோரோஜனை, அந்த கோரோஜனை இன்றைய தினம் தாயாருக்கும் திலகமாக சமர்ப்பணம் செய்வது ரொம்பவே சிறந்தது. பாயாசத்தில் கொஞ்சமாக குங்குமப்பூவை போட்டு செய்வது சிறந்தது. குங்குமப்பூவை கொஞ்சமாக பால் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் வச்சுடுங்க. அந்த குங்குமப்பூவில் இருக்கக்கூடிய கலர் எல்லாம் அந்த பாலில் இறங்கி பால் கலர் மாறி இருக்கும். அதை பாயாசத்தில் நீங்கள் போட்டு இன்றைய தினம் தாயாருக்கு நீங்கள் சமர்ப்பணம் செய்யும்போது அளவில்லாத ஐஸ்வர்யங்கள் நமக்கு ஏற்படும். இதோடு சேர்த்து வீட்டில் கெட்ட சக்திகள் இல்லாமல் இருப்பதற்கு இன்றைய தினம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்கிறேன். சுத்தமான ஜலத்தை எடுத்துக்கங்க. அதில் கிருஷ்ண துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் சாதாரணமாக பயன்படுத்துகின்ற துளசி பச்சை நிறத்தில் இருக்கும். கிருஷ்ண துளசி பச்சையும் கருப்பும் கலந்தா மாதிரி இருக்கும். அந்த துளசியை அந்த தண்ணீரில் போட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுடுங்க. அந்த பச்சை அந்த தண்ணீரில் நாம் கிருஷ்ண துளசி போட்டோம் இல்லையா? பச்சையும் கருப்பும் கலந்த மாதிரியாக இருக்கின்ற கிருஷ்ண துளசி,
அந்த துளசியால அந்த ஜலத்த எடுத்து பூஜை அறையில முதல்ல தெளிச்சு விடுங்க சுவர்கள். அங்க இருந்து மற்ற எல்லா அறைகளிலேயும் தெளிச்சு விட்டுடுங்க. இது வந்து ரொம்ப அற்புதமான பரிகாரம். கெட்ட சக்திகள் வீட்டிலிருந்து வெளியில போயிட்டு, தாயாரின் அனுக்கிரகம் கிடைப்பதற்கு அற்புதமான ஒரு பரிகாரம். வீடெல்லாம் தெளிச்சு விட்டுடுங்க. சுவர்கள்ல தெளிச்சு விட்டுடுங்க. மீதி இருந்தா அத அப்படியே வச்சுடுங்க. நாளைய தினம் கால்படாத இடத்துல ஊத்திடுங்க. இதோட சேர்த்து இன்றைய தினம் இரவு தூங்குவதற்கு முன்பாக நீங்க வந்து ஒரு அகல் எடுத்துக்கங்க. உங்க வீட்ல எத்தனை அறைகள் இருக்கோ, அத்தனை அகல் எடுத்துக்கங்க. பழைய அகலாக இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த ஒவ்வொரு அகல்லையும் அந்த கிருஷ்ண துளசி ஒரு இலை கிடையாது. ஒரு கொத்தாக நம்ம கொத்தா அந்த மேல வந்து நம்ம கிள்ளும்போது அந்த கொத்து வரும் இல்லையா? 4, 5 இலைகள் சேர்ந்த மாதிரி. அந்த மாதிரி உங்க வீட்ல ஒரு 4 அறைகள் இருக்கு அப்படின்னா, 4 கொத்துகள் வந்து பறிச்சுக்கோங்க. அந்த ஒரு அகல்ல வந்து வையுங்க. 4 அகல்ல வச்சுடுங்க. ஒவ்வொரு அறையிலேயும் அந்த கிருஷ்ண துளசி போட்ட அந்த அகல வந்து வச்சுடுங்க. அவ்வளவுதான் படுத்துக்கோங்க. மறுநாள் காலையில குளிச்சு முடிச்சு, அதற்கு பிறகு அந்த துளசி இலைகள் எல்லாத்தையும் எடுத்து கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க. இதன் மூலமாக வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் முழுவதும் வெளியில போயிட்டு, வீடு எப்பொழுதும் பாசிட்டிவா இருக்கும். சண்டை சச்சரவுகள் இருக்காது. மெயினா மனஸ்தாபங்கள் என்பது வராது. அடுத்து மனம் வந்து அதாவது ஏதோ ஒரு விதத்தில் மனம் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னது அப்படின்ற ஒரு காரணம் தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அந்த நிலை மாதிரி இனம் புரியாத சந்தோஷம் மனதிற்கு ஏற்படும். இந்த மாதிரி இன்றைய தினம் தான் வந்து நீங்க செய்யணும். மத்தபடி இந்த பரிகாரம் மறுபடியும் எப்பொழுது செய்யணும் அப்படின்னா, சில திதி, வார, நட்சத்திரங்கள் கலந்து வரும்போது சில பரிகாரங்கள் நாம செய்வோம். அது மறுபடியும் நாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா அந்த திதி, வாரம், நட்சத்திரம் அது எப்பொழுது கலந்து வருதோ நமக்கு தெரியாது. அதனால் இந்த திதி, வார, நட்சத்திரங்களை அனுசரித்து செய்கின்ற பரிகாரங்கள் அன்றைய தினமே செய்து விடுவது சிறந்தது. வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியில் போவதற்கும் வீட்டில் தாயாரின் அனுக்கிரகம் ஏற்படுவதற்கும் கிருஷ்ண துளசி பரிகாரத்தை இன்றைய தினம் இரவுல வந்து செய்யுங்க. நீங்க வந்து இந்த வீடியோவை எப்போ பார்க்குறீங்களோ, அப்பயே கிருஷ்ண துளசிய வந்து பறிச்சுக்கோங்க. கிருஷ்ண துளசி இல்லங்க, வெறும் துளசி தான் இருக்கு. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துளசி. நாங்க செய்யலாமா அப்படின்னா, கிருஷ்ண துளசியில தான் இந்த பரிகாரத்த பண்ணணும். ஒருவேளை கிடையாது அப்படின்னா, இந்த பரிகாரம் வந்து பண்ண முடியாது. அதனால அந்த கிருஷ்ண துளசிய எங்க இருந்தாலும் நீங்க வந்து விட்டுடாதீங்க. கொண்டு வந்து நீங்க இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் செய்யுங்க. இந்த திதிவார நட்சத்திரத்தை அனுசரித்து செய்ய வேண்டிய பரிகாரமும், தாயாருக்கு செய்ய வேண்டிய பூஜை முறையையும் சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு. எல்லாரும் செய்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஷார்ட் ரூபத்தில் உங்களுக்கு வந்து நான் இன்றைய தினம் அந்த சர்க்கரை தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவையும் பார்த்து இன்றைய தின இரவுக்குள் எல்லா பூஜைகளும் செய்து முடிச்சிடுங்க. நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.